வாடா ரப்பர் வாயா இதேவன்டா பழு நிக்கிற மாதிரி. டேய் என் அண்ணன்டா. ஓ ஹலோ. இவர் தான் சிபிஐல இருக்காரு. இவர் தான் எங்க குரூப்போட ஸ்பான்சர். இவர் அப்பா பெரிய பிசினஸ்மேன். இவரை பத்தி சொல்ல தேவையே இல்லை. இவர் கலர்ல தான் சட்டையே போடுவாரு. கிளிப்பாரு. இவ்வளவு அமௌண்ட் எடுத்துட்டு போற, கார்ல போக கூடாதா? இல்ல நான் கேலின வர சொல்லிட்டேன், நான் அவன் கூடயே போய்க்கிறேன். சரி பார்த்து போயிட்டு வா. ஓகே ஓகே. ஐடா டேய் என்னடா பேக் வெயிட்டா இருக்கு. சத்தமா பேசாதடா லூசு. மாமா 75 லட்சம் கேட்டாங்க அதான். ஓ சரி 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 வா போலாம். வரண்ணே. ஹலோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்னைக்கும் பார்ட்டியா? ஆமா அவன் எங்க அடக வச்சிட வேண்டியதான். வைப்படா வைப்ப. பார்த்துப்பா பார்த்து. காலை உண்டுடா. ஓகேப்பா பார்த்து போயிட்டு வாங்க. என்னடா உன் ஆளை பார்க்க போலையா? அவ போனே பண்ணல. நீ வேற ஒருத்தன் கூட ரேட்டிங்கா இருக்கும். என்ன வால் மாதிரி நினைச்சியா? ஏய் கீழே இறங்கடா. இவர் இல்லைன்னா எங்களுக்கு போக தெரியாது. டே கார்த்தி ஒரு சின்ன ஹெல்ப்டா. சொல்டா. நான் இந்த விஜிஎன் கொரோனா சைட் கிட்ட நிற்கிறேன். டேய் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும் வாடா. வரேன்டா வரேன்டா. ஹலோ சொல்டா. ஓகேடா ஓகேடா ஓகே. என்னடா இவ்வளோ டென்ஷனா இருக்க? ஒரு சின்ன வேலைடா அதான். சரி மச்சான் நான் கிளம்புறேன்டா. டேய் சாப்பிட்டு போடா. இல்லடா நான் கிளம்புறேன். பை. மேஜர் நாளைக்கு உடனே கிளம்பி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வாங்க. ஓகே சார், கண்டிப்பாக வந்துடுறேன். மொபைல் அங்கே வச்சேன், மொபைலை காணாமே. ஒரு வேளை வீட்லேயே வச்சுருக்கணும். சரி பார்த்துக்கலாம். ஃபோன் அட்டன் பண்ணுடா. இவன் வேற. டேய் நிதிஷ் அம்மா கால் பண்ணாங்க. அவன் இன்னும் வரலன்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற? என்னண்ணா அதுக்குள்ளேயே வந்துட்டீங்க? பிளான் கேன்சல் ஆயிடுச்சுடா. அண்ணா ஒரு முக்கியமான விஷயம், வாங்க வெளியே போவோம். ஓகே. ஜீன் எல்லாத்தையும் சொன்னான்ப்பா, பயப்படாதீங்க. நிதிஷ் அப்படியே தான் கண்டுபிடிச்சிடலாம். முக்கியமாக போலீஸ்கிட்ட மட்டும் போயிடாதீங்க, அப்புறம் நிதிஷ் உயிருக்கே ஆபத்தாயிடும். அப்புறம் முக்கியமாக அவங்க அம்மாவுக்கு எதுவும் தெரிஞ்சிக்காமல் பார்த்துக்கோங்க. சரிப்பா, இங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இங்கே பார், நிதிஷ் அம்மா கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க. நான் ஏதாவது சொல்லி ஆமாம், உங்களோட இன்னொரு பையன் இருப்பானே அவங்க? அவனுக்கு கால் பண்ணோம், அவன் இன்னும் வரல. கால் எடுக்கலாம். ஓ சரிப்பா, ஓகே. அந்த கடைசி ஃபோன் கால். நிதிஷ்கிட்ட கார்த்திக் தான் கடைசியாக பேசியிருக்கான். கார்த்திக் அதுக்கப்புறம் தான் இந்த நம்பருக்கு கால் பண்ணியிருக்கேன். இந்த நம்பரில் இருந்தால் கடைசி கால் போயிருக்கு. ஸோ சம்திங் ராங். The game starts. நிதிஷ் எங்கடா? எனக்கு தெரியாது சார். கூட்டு வரேன்னு சொல்லியிருந்தல, எங்க அவன்? சார் நீங்கள் சொன்னதே எனக்கு தெரியாது சார். அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உடனே கால் பண்ணி வர சொல்லு. சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? உடனே வர சொல்றா. சரி சொல்கிறேன். ஹலோ டேய் ஜீன் அண்ணா வந்துட்டு ஏதோ பேசணுமா, உடனே வர சொன்னாங்க. நம்ம நடிக்கிறான், போலீஸ் தரங்கிட்டே நடிக்கிறியா? அப்பா சொல்லுங்கப்பா. நேற்று வெளில வந்துருங்க, கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்.
ஹலோ சிவா, அந்த பசங்க ரூம் அட்ரஸை கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்பிச்சி விட்ருங்களேன். ஆ சீக்கிரமா. ஹலோ கார்த்திக். யார் இதை பண்ணியிருப்பா? எல்லாரும் மேலேயும் டவுட் இருக்கு. என்ன சார் கூப்பிட்டு விட்டுருந்தீங்களாமே? ஒரு முக்கியமான விஷயம், நிதிஷை நீ தான் கடத்தின நியூஸ் வந்திருக்கு. சார் சத்தியமாக நான் எதுவும் பண்ணல சார். அப்போ வேற யார் பண்ணா? கேல்வின் தான் அவன் கூட இருந்தான் சார். சரி, நீ எதுக்கு அவனுக்கு கால் பண்ண? சார் அன்றைக்கி என்ன நடந்தது நான் சொல்கிறேன் சார். சரி ஓகே, நீ கிளம்பு. எலி மாதிரி இருந்துட்டு என்னெல்லாம் வேலை பார்க்குறான். இப்போ நான் உள்ளுக்குன்னா எல்லாம் உண்மையும் வந்துடும். நிதிஷ் எங்கடா? எனக்கு தெரியாது. தெரியாதுண்ணா? அப்போ இது என்னது? உன் ரூம்ல இருந்தா இந்த பிளட் எடுத்தேன். எனக்கு தெரியாது. உண்மையை சொல்றா? என்ன மிரட்டுறீங்களா? என்னடா ஓரா பேசுற? சொல்லு, அன்னைக்கு ஒருத்தனை பைக்ல கூட்டு போனேன். அவன் யாருன்னே தெரியாது. லிஃப்ட் கேட்டான், அதான் கொண்டு போய் விட்டேன். உண்மையை சொல்றா இல்ல வாயிலே போட்டுறேன்? சொல்றா சொல்லு. சொல்லிடுறேன், நான் பண்ணல. கேல்வின் நிதிஷ் தான் அன்னைக்கு இருந்தாங்க. சாவு என் கையில் வேண்டாம். அந்த ஃபோட்டோ எப்படியாவது டெலிட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? தெரியும்டா, நீயா தான் இருப்பேன். சார் எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது சார். சரி சொல்லு, எதுக்கு என்ன கொல்ல வந்தேன்? நான் சொல்லிடுறேன் சார். எங்கள் வீட்டில் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் உங்களை கொல்ல சொல்லி சொன்னான். அதனால தான் நான் இங்கே வந்தேன். நான் உங்களை கொல்லனா அவன் என் தம்பியை கொண்டுடன் மிரட்டினான் சார். இப்போ நீங்கள் என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் உண்மையும் புரியும். தயவு செஞ்சு என்னை நம்புங்க சார். சார் கரண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன், இருங்க நான் லைட் எடுக்கிறேன். சார் ரத்தம், தம்பி. சரி வா, நீ எதுவும் பண்ண முடியாது, எமோஷன் ஆகுது. அவனை பார்த்தல, ஏதாவது ஒரு அடையாளம் சொல்லு. அவர் ஜர்கின் போட்டிருந்தான் சார். வேற ஏதாவது அடையாளம் இருந்துச்சா? வேற ஏதாவது? கையில் ஆறு மோதிரம் ஒன்று போட்டிருந்தேன். ஆமாம், அவர் இங்கே அடக வச்சிட வேண்டியதான். இந்த பேக் நம்மக்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிரும். இதை எங்கேயாவது மறைச்சு வைக்கணும். இப்போதைக்கு இங்கே இருக்கட்டும். டேய் நில்றா. சந்தேகமே இல்லை, இவனாக தான் இருப்பான். இந்த பேக் அவன்லாம் வச்சிருந்தான். இது எல்லாமே ஏதோ பிளானோட பண்ணுறது போல இருக்கு. ஏதோ தப்பு நடக்குது. அன்றைக்கி பணம் கொண்டு போகிற விஷயம் நிதிஷ் வீட்டுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உங்கள் மாமாவுக்கும் தெரியும். இந்த கேப்பில் நின்று அவர்கிட்ட மட்டும்தான் பேசணும். ஒருவேளை அவர் பண்ணியிருப்பாரோ? கண்டுபிடிக்கிறேன்.